இந்தியாவின் 64வது சுதந்திர திருநாள் விழாவை முன்னிட்டு செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தமிழக முதல்வர் கருணாநிதி தேசிய கொடியேற்றி சுதந்திர தின உரை நிகழ்த்தினார். 64வது இந்திய சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் நடந்த சுதந்திர தின விழாவில் தமிழக முதல்வர் கருணாநிதி கோட்டை கொத்தளத்தின் முன்பாக அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தலைமைச் செயலாளர் ஸ்ரீபதி ராணுவம் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளை முதல்வருக்கு அறிமுகம் செய்து வைத்த பின்னர் முதல்வர் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றினார். பின்னர் சுதந்திர தின உரை நிகழ்த்திய முதல்வர், சுதந்திரம் என்பது தேசிய கொடியை ஏற்றி வைப்பதற்கு மட்டும் பயன்படுவதல்ல, நமது நாட்டு மக்கள் நல்வாழ்வு, நலவாழ்வு, வளவாழ்வு பெறத்தக்க திட்டங்களை தீட்டி அவற்றை முறையாக செயல்படுத்திட வேண்டியது சுதந்திர நாட்டு அரசின் தலையாய கடமை என்றார். சுதந்திரம் என்பது தேசிய கொடியை ஏற்றி வைப்பதற்கு மட்டும் பயன்படுவது அல்ல, நமது நாட்டு மக்கள் நல்வாழ்வு, நலவாழ்வு, வளவாழ்வு பெறத்தக்க திட்டங்களை தீட்டி அவற்றை முறையாக செயல்படுத்தி அரசியல், கல்வி, சமூக, சமதர்ம, பொருளாதார நிலைகளில் உயர்ந்து எல்லோருக்கும் எல்லா பயனும் கிடைக்கத்தக்க வகையில் விழிப்போடும், விரைவோடும், கனிவோடும், கடமை உணர்வோடும் செயல்பட வேண்டியது சுதந்திர நாட்டு அரசின் தலையாய கடமையாகும். முன்னதாக கோட்டை கொத்தளத்தின் முன்பாக தமிழக காவல் படையினரின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த வீரர்கள் அணிவகுத்து நின்று மரியாதை செலுத்தினர். அமைச்சர்கள், அரசு உயர் அதிகாரிகள், பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் சுதந்திர தின அணிவகுப்பை கண்டு களித்தனர்.